உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசலாம். நீங்க கதை சொல்றீங்களா, நான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டே அப்படியே நான் கேட்பேன். வீட்டுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லேட் மேரேஜ் 35+ ஓகேவா. அப்ப என்ன பண்றாங்க, லேட்டா மேரேஜ் பண்ணிட்டாங்க. கிடைக்காம இவங்க 2 பேரும் மேட்ச் ஆகுது, என்ன 2 பேரும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன ஆகும்னா, இவர் வந்து சாமி கும்பிடுவாரு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு. அப்ப அவர் யோசிச்சு பார்ப்பாரு, நம்மள சாமி கும்பிடு சின்ன வயசுல சொன்னாங்க, ஆனா நான் வந்து கேட்கவே இல்லை. இப்ப பாரு பெரிய ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டு நின்றுட்டு இருக்கேன், என்ன ஒரு சோதனை அப்படின்னுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒய்ஃப் என்ன பண்ணும், வரும். நான் கூட அழகா சாப்பிட்டு எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுக்கும், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா நிம்மதியா இருந்தேன். இப்ப பாரு எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் ஈட்டு போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னுமா. என்ன ஒரு கொடுமை அப்படின்னு அப்படியே யோசிச்சு பார்க்கும். பத்தியா நான் குழம்பு வேற ஆரம்பிச்சிட்டேன் எங்க அம்மா மாதிரியே அப்படின்னு. தனியா உட்காந்து குழம்பிட்டு இருக்கேனே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வருமா, அவங்க ஹஸ்பண்டும் திரும்புவார். நான் ஒரு விஷயம் சொல்லவா, நீ எப்பயும் கதையை முழுசா சொல்ல விட மாட்டேன். உனக்கு கதையே சொல்ல மாட்டேன், சரியா? இல்லடா, நீ சொன்ன இன்சிடென்ட்ல ஒரு படமும் வந்திருக்குடா, அதான் சொல்ல வந்தேன். என்னன்னா, மாதவன் இருக்காருல்ல, அவர் நடிச்ச ஒரு ஹிந்தி மூவி ஒன்று இருக்கு, அதுவும் இதே மாதிரி தான், லேட் மேரேஜ் தான். நீ சொல்லணும், குறுக்குல பொண்ணு கதை சொன்னா உனக்கு சொல்லவே கூடாது. சரி, நான் கேட்கறேன், நீ சொல்லு. அப்ப என்ன ஆகும்னா, திருப்பி அவங்க ஹஸ்பண்ட் திரும்புவாரு, அந்த பொண்ணும் பார்க்கும், அவங்க ஹஸ்பண்டும் பார்ப்பாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்களா. பார்க்கும்போது அவன் சொல்லுவான், ஒரு ரொமான்டிக் லுக்க போட்டு வைப்போம், எங்கேஜ் உள்ளவங்க எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே பண்ணுவாங்க, நம்மளும் அந்த பிக்க போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். அப்ப வந்து வாய்க்குள்ள கொழுக்கட்டை ஒழுங்குன மாதிரி நாக்க வந்து கன்னத்துல ஒடுக்கி வைப்பான் ஓரமா. அப்ப பார்த்தா அது குண்டா தெரியுமா, அசிங்கமா இருக்கும். வாயை வந்து போட்டுக்கிட்டு வைப்பான். இந்த கவுண்டமணி ஒரு படத்துல ரொமான்டிக் கூப்பிடுவாரு, அந்த மாதிரியா? ஆமா ஆமா ஆமா, அதே மேட்டுக்குடின்னு நினைக்கிறேன், சூப்பரா இருக்கும் படம். பண்ண உடனே என்ன ஆகும்னா, உடனே இவன் ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு யோசிக்கும். யோசிச்ச உடனே அது ட்ரெஸ் வச்சுக்கிட்டு ஏதோ நின்றுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஒரு டீ போட்டுருக்கான் பிளாக் கலர்ல. போட்ட உடனே அவன் சொல்லுவான், ஏண்டி இந்த ட்ரெஸ் வச்சுட்டு ஒண்ணு பண்ண பத்தியா, படி கேவலம், உன்னை பார்த்தா எப்படி நம்ம தாய் கேள்வி அப்படிங்குவான். ஒண்ணு இல்லை, இவளுக்கும் வந்துடும், ஏண்டா நீ ஒண்ணு பண்ணி என் வாய்க்குள்ள ஏதோ போட்டு பண்ணுவாங்கிற மாதிரி, ஓரமா ஏதோ வாய்க்குள்ள முடிச்சு வச்சுட்டு இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க மாதிரி பண்ணிய படி கேவலம், நீ மட்டும் தான், நீயும் கிழவன் தாண்டா அப்படின்ட்டு போடும். ஸ்வீட் சாப்பிட வரீங்களா? என்ன ஆகும்னா, அப்ப அவன் சொல்லுவான், நான் உன்னை கலாய்ச்சேன், நீ என்ன கலாய்ச்ச, சரியா போச்சு, இதுக்கு மேல கலாய்க்க கூடாது அப்படின்ட்டு போயிடும். கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன ஸ்வீட் சாப்பிடுறீங்க? பேரும் தெரியாது, பார்க்க நல்லா கலரா இருந்தது. நானா வீடியோல காட்டிடுறேன், நீ ஃப்ரீயா இருக்கும்போது அது என்ன ஸ்வீட்டு நீயே பேரை கண்டுபிடிச்சிக்க. எனக்கு தெரியல அது பேரு, நான் காட்டுறேன் இந்த செகண்ட்ல 3:54 காட்டுறேன், ஓகேவா? இன்னொன்னு பால் பண்ணு, அது தெரியும். அது என்ன பால் பண்ணு? அது எங்க ஊர்ல கிடைக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். பால் பண்ணா பால் கோவாவா? ப்ரௌன் கலர்ல இருக்கும். அது வெறும் பண்ணு, ப்ளைன் பண்ணு தானே? இல்ல, இந்த ப்ரௌன் கலர்ல இருக்கிறத வந்து ஜீனி பாகல வந்து இது பண்ணுவாங்கல்ல, ஊற வச்சு வச்சிருப்பாங்கல்ல, பால் பண்ணு சொல்லுவாங்கல்ல. கேள்விப்பட்டது. பால் பண்ணா இங்கெல்லாம் என்ன தெரியுமா, வெறும் ப்ளைன் பண்ணு, ப்ளைனா வெறும் பண்ணு இருக்குல்ல, அதுதான் பால் பண்ணு. அதாவது அது என்ன மாவுல செய்வாங்கன்னு தெரியல, அந்த மாவுல செஞ்சு பொரிச்சு எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஜீனி பாகுல ஊற வச்சிருவாங்க. இந்த பூந்தி எல்லாம் பண்றாங்கல்ல, பூந்தி எப்படி பண்ணுவாங்கன்னா, கடல மாவு இருக்கு இல்லையா, அதை கரைச்சி அந்த ஓட்ட ஓட்டையா இருக்க கரண்டியில போட்டு எடுத்து அது தனியா முதல்ல பொரிச்சு வச்சுக்குவாங்க. அங்கிட்ட வந்து ஜீனி பாகு ரெடி பண்ணுவாங்க. அது எப்படி ரெடி பண்ணுவாங்க தெரியுமா?
தெரியும். எப்படி பண்ணுவாங்க? எதுக்கு? எனக்கு தெரியுதான்னு பார்த்தேன். சரி சொல்லு. அது நான் கேட்டா லேசாக கொதிக்க விடுவாங்க. அதான் கொதிக்க விடுவாங்க. ஜீனி இருக்கு இல்லையா, தண்ணி ஊற்றி அப்புறம் இறக்கி வச்சுருவாங்க லைட்டாக சூடில். அதை போட்டு ரெண்டையும் போட்டு ஒரு பெரட்டினாங்கன்னா அங்கே தான் வந்து பூந்தி ரெடியாகும். அதில் தான் லட்டு பிடிப்பாங்க. அதே மாதிரி இதுவும் ஜீனி பால் எடுத்து இதை போடுவாங்க. குலோப் ஜாமுன் என்னென்ன ஸ்வீட் ஐட்டம் ஃபுல்லாக இருக்கோ அது ஃபுல்லாக இது இந்த மாதிரி இதில் தான் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்வீட் பேர் தெரில, நான் வேணா கேட்டு சொல்கிறேன். நீ கண்டினியூ பண்ணு. அதான் அவ்வளோதான். அவ்வளோதானா? உன் வாய் இவ்வளோ தூரத்தில் அடங்காது. அவ்வளோதாங்கிற. நீ தின்னுட்டு இருக்கல, அதனால அடங்கி போச்சு. நான் ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறியா? ஆமா. அப்புறம் வந்து சொல்லுவியே வெயிட்டை குறைக்கணும். ஆமாண்டா, கண்டிப்பாங்க. அதான் நீ சொன்ன சேம் கான்செப்ட் தான். அது வாய்க்குள்ள நுழைய மாதிரி பெரிய லென்த் ஹிந்தி பேராக இருந்தது. மாதவன் அவர் தான் வந்து ஹீரோ. அப்போ தேடி போனதுக்கு பிறகு அதை படம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 months இருக்கும். ஓடிடியில் தான் பார்த்தேன். அப்போது என்ன அப்படின்னா, போயிட்டு அந்த பேக்ரவுண்டு எல்லாமே நல்லா காட்டியிருப்பாங்க. ஏஜ்டு மாப்பிள்ள வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, டீ குடிக்கிறது, வைக்கிறது, வீட்டுக்கு போகிறது அப்படின்ற மாதிரிலாம் போகும். அந்த படம் நான் வந்து ஒரு 3/4 படம் ஒரு பாதி படம் தான் பார்த்துருப்பேன். அந்நேரம் ஒரு வேலை வந்துச்சு, அப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த படம் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு லவ் மேரேஜ் மாதிரி தான். இப்போ கரண்ட் நியூஸ் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தியா? அதாவது முக்கியமாக ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்க. என்ன கதை? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்ன கதை? நான் வில்லனான கதை. லைவ்லாம் கிடையாது. ஆமா, கண்டிப்பா. லூசு போடா. இதுக்காக தான் உங்களை பிரிச்சேன் நான். ஓ, எல்லாம் ஒரு ஜென்மம். காண்டா இருக்காங்களா? ஆமா. பொண்ணும் பொண்ணும் பிரிச்ச சாதம் உன்னை சும்மா விடாது. எடுக்கிட்டீங்களா? ஜாலியா இருக்குல்ல? இருக்கும்டா, இருக்கும். ஏன் இருக்காது? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம்மா. பேசிட்டு இருக்கும் ஃபோனை கட் பண்ணிட்டேன். அதை நான் கட் பண்ணேன்னா இல்லை ஃபோனில் அழுத்தி பிடிக்கும்போது அதுவாக கட் ஆச்சா அப்படின்றது வந்து ஒரு ட்விஸ்ட்டு. யாருக்கு தெரியும்னா அது எனக்கு மட்டும் தான் தெரியும். வந்தோடனே ஏன் கட் பண்ண அப்படின்ட்டு ஒரு ஃபைட்டு. நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தானடா? அப்புறம் அப்படியா, நீங்கள் என்னை பழிச்சொல் சொல்லிட்டீங்க, அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், உங்கள் 2 பேரும் இணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் தானே கான்ஃபரன்ஸ் போடணும். திடீர்னு ஒன்று இருந்ததுன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சிருவாங்க. அதானே? நாங்க சேருவோம்டா. நாங்க கண்டிப்பா மீட் பண்ணுவோம். வராம பார்த்து வெந்துக்கும். ம், ஜாலியாக இருக்குல்ல? இருக்கும். அவங்க கேட்டாங்க இப்போதான் பேசிட்டு போனாங்க அப்படின்னு. லைனில் வராங்க, கான்ஃபரன்ஸ் போடுங்க அப்படின்னாங்க. முடியாது அப்படி சொல்லிட்டேன். ஜாலியாக இருந்துச்சு அந்நேரம். இருக்கும். ஏன் இருக்காது? ம்